நேயர்கள் வணக்கம். ஆலயம் என்ற நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. செயலில்லாத உயிர்களே கிடையாது. செயலில்லாவிட்டால் அது உயிர்களே கிடையாது, வெறும் ஜடமே. பொருட்கள் தானாக இயங்கும், உயிர்களும் தானாகவே இயங்கும். தம் விருப்பத்திற்கேற்ப அறிவின் துணை கொண்டு உயிர்கள் செயல்படுவது இயற்கை. இந்த செயல்களே நல்வினை தீவினை எனப்படும். இரு வினைகள் துன்பம் தருபவையே, மீண்டும் பிறவிக்கு வித்திடுபவையே. செயல்படாமல் இருக்க முடியாது, செயல்படவும் வேண்டும். அதே சமயத்தில் செயல்களினால் வரும் வினைக்குள் சிக்கவும் கூடாது. அதற்கு ஒரே வழி இறைவன் புகழை போற்றுவதே, இறைவனை முன்னிறுத்தி செயல்படுவதே. இதைத்தான் திருவள்ளுவரும் இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு என்று சொல்கிறார். இந்த நல்ல சிந்தனையோடு இன்றைய ஆலயம் நிகழ்ச்சிக்கு செல்வோம். நூற்றாண்டில் தமிழகத்தில் திருஞான சம்பந்தர் தலைமையில் பக்தி இயக்கம் எழுச்சி பெற்றது. தொடர்ந்து நம்மாழ்வார்கள் தொடங்கி ஆழ்வார்கள் காலத்தில் அது மேலும் வளர்ச்சி அடைந்தது. ஆழ்வார்களில் ஒருவரான குலசேகர ஆழ்வார் முக்தி பெற்ற தலமே ராஜமன்னார் கோயில். இத்திருக்கோயிலின் பிரம்மாண்டமே நம்மை பரவசமடைய வைக்கிறது. இந்த கோயிலைத்தான் இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியில் நாம் காணப்போகிறோம். தமிழகத்தில் உள்ள திருமால் திருப்பதிகள் மிகவும் சிறப்பானவை. ஆழ்வார்களால் மங்கள சாசனம் பெற்ற திருப்பதிகளே. ஆனாலும் ஆழ்வார்கள் முத்தி எனும் பரமபதமடைந்த சேத்திரங்கள் மேலும் சிறப்பானவை. குலசேகர ஆழ்வார் பரமபதமடைந்த புண்ணிய திருப்பதி நெல்லை மாவட்டத்தில் ராஜமன்னார் திருக்கோயிலாகும். மிக பழங்காலத்து ஆலயமான இத்திருப்பதியின் மூலவர் பெயர் வேத நாராயணர். இவர் சீதேவி பூதேவியுடன் கருவறையில் நின்ற கோலத்தில் அருள் புரிகிறார். இதே மூலவரான வேத நாராயணர் ஆலயத்தின் மேல்மாடியில் அமர்ந்த திருக்கோலத்திலும் அதற்கும் மேல்மாடியில் சயன திருக்கோலத்திலும் நாடிவரும் அன்பர்களுக்கு அருள் பாலிக்கிறார். உற்சவராக ராஜகோபாலன், ஆண்டாள் மற்றும் கருடாழ்வாரும் அழகு பொலிவு மின்ன இத்திருத்தலத்தில் காட்சியளிக்கிறார். உற்சவரான பெருமாளின் பக்கத்தில் கருடாழ்வார் இருப்பதே இத்திருக்கோயிலின் சிறப்பாகும். இதே மாதிரி தமிழக கோயில்களில் திருவில்லிபுத்தூரில் மட்டுமே உள்ளது. இந்த ஊர் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் மாதிரி தென்பக்கம் தாமிரபரணியும் வடபக்கம் கருணாநதிங்கிற கடனாநதியும் சூழ்ந்து ஓடக்கூடிய ஊர். அதனால் கிட்டத்தட்ட ஸ்ரீரங்கத்துக்கு நிகராக கருதப்படுகிற ஊர். மேலும் ஆழ்வார்களில் கேரள ராஜாவாக இருந்து வானாலும் செல்வமும் மன்னரசும் யான் வேண்டென்று தன்னுடைய செல்வங்கள் எல்லாத்தையும் தானம் பண்ணி எல்லா திவதேசங்களுக்கும் போய் கடைசியாக இந்த ஊரில் குலசேகர ஆழ்வார் பரமோதிச்சார். குலசேகர ஆழ்வாருக்குத்தான் பெருமாளுடைய பேரையும் சேர்த்து குலசேகர பெருமாள் அப்படிங்கிற திருநாமம். அவர் பாடின தமிழ் வேதம் 4வது பிரபந்தத்தில் அவர் பாடின தமிழ் வேதத்துக்கு பெருமாள் திருமொழி அப்படின்றும் பேர். ஆழ்வாருக்கும் பெருமாளை மாதிரி தனி கொடிமரத்து கூட தனி கோவில். வருஷா வருஷம் சித்ரா பௌர்ணமிக்கு பிரம்மோற்சவம், திருப்பவித்திர உற்சவங்கள், ஆழ்வார் பரமோதிச்ச தை மாதம் திருவாதிரை நட்சத்திரத்துக்கு உற்சவம், ஆழ்வாருடைய திருநட்சத்திர மாசி புனர்பூச உற்சவம் எல்லாம் சிறப்பாக நடந்துட்டுருக்கு. இத்திருப்பதியில் கோயில் கொண்டுள்ள வேத நாராயணர் சதுர்புஜங்களுடன் வர்ணகலாப திருமேனியாக காட்சியளிக்கிறார். சங்கு, சக்கரம், வில், வாள், கதை ஆகிய 5 ஆயுதங்களுடன் மூலவர் காட்சியளிப்பது அழகர் கோவிலிலும் இங்கும் மட்டும்தான். ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொண்ட பெருமாள் போலவே இத்திருக்கோவிலும் வேத நாராயணர் சயன திருக்கோலத்திலும் காட்சியளிக்கிறார். விசிட்டாத்வைதம் அருளிய ராமானுஜருக்கென்று தனி சன்னதியும் அவருக்கு பஞ்ச சம்ஸ்காரமும் செய்த திருமாளிகையும் திருக்கோயிலுக்கு முன்னால் இருக்கிறது. இவை தவிர மணவாள முனிவருக்கும் தனியாக திருச்சன்னதி இத்திருப்பதியில் அமைந்துள்ளது. 12 ஆழ்வார்களில் ஒருவரான குலசேகர ஆழ்வாரின் திருவரசு மேல் அவருக்கென்று தனி சன்னதியும் கட்டப்பட்டுள்ளது. வர்ணகலாப திருமேனியுடன் மூலவர் வேத நாராயணர் விளங்குவதால் இத்திருக்கோயிலில் அவருக்கு எப்போதும் கிடையாது. பிரம்மாண்ட அளவில்
பழமையின் சிறப்பையும் வரலாற்றையும் பறைசாற்றிக் கொண்டிருக்கும் ராஜமன்னார் திருக்கோயிலில் இப்போது மராமத்துப் பணிகள் நடைபெற்று வருகின்றன. சதுர்புஜம் பஞ்ச ஆயுதங்களுடன் நின்ற அமர்ந்த சயனத் திருக்கோலத்தில் விளங்கும் வேத நாராயணரை வழிபட்டால் வாழ்வில் மங்கலங்கள் கூடும் என்பது வைணவ அடியார்களின் நம்பிக்கை. திருமால் திருத்தலங்களில் திவ்ய தேசத்திற்கு இணையானதொரு திருத்தலம் ராஜமன்னார் கோவில். இத்திருத்தலம் கண்ணுக்கு ஆனந்தத்தையும் நெஞ்சுக்கு நிறைவையும் தந்தது. அலங்கார பிரியன் அரங்கன் என்பது உண்மை என்று கண்டோம் இல்லையா? இனி நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வருகிறது திருமுறை விளக்கம். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே. நமக்கு எல்லாருக்குமே சின்னஞ்சிறு வயசிலிருந்து பள்ளிக்கூடங்களில் இன்றைக்கும் அப்படி தான் நடக்கிறது. ஏ ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு வச்சுப்போம் அப்படின்னு அந்த கணக்குக்கு உண்டான வழிமுறைகள் பிரகாரம் நாம் செயல்படுத்தி கடைசியில் அந்த எக்ஸுங்கிறதுக்கு என்ன பொருள் என்று விடை கண்டுபிடிக்கின்றோம் அல்லவா? அது குறியீடு, அவ்வளவுதான், நினைவில் வைத்து கொள்ளுங்கள். எல்லாருக்கும் தெரிஞ்ச விளையாட்டு, இன்னும் சொல்லப்போனால் நல்லவைகளில் ஆர்வம் இருக்கோ இல்லையோ, இதில் எல்லாருக்கும் ஆர்வம் இருக்குது. உடற்பயிற்சி உண்டாக்கக்கூடிய நமது பழந்தமிழ் விளையாட்டுகளில் ஆர்வம் இல்லை. ஆனால் எல்லாருக்கும் ஒரு ஆட்டத்தில் ரொம்ப வெறி. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆட்டம் தான். அந்த ஆட்டத்தில் ஒரு நடுவர் என்ன பண்ணுவார்? இப்படிம்பார். இப்படின்னா என்ன, கொன்னுடுவேன்னு அர்த்தம்? சார் எனக்கு தெரியும் சார், கை தூக்குறதா? அதுவும் அல்ல. அதுக்கு என்ன பொருள் தெரியறதல்லவா? இதுபோல குறியீடுகளாக நமது முன்னோர்கள் ஏராளமாக நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். ஆனால் இன்றோ அந்த அடிப்படை மூலம்னு சொல்கிறோமே, அஸ்திவாரம்னு சொல்கிறோமே, அதை விட்டு அதாவது எலும்பை விட்டு சதையை மட்டும் வைத்து இன்று நாம் சச்சரவு செய்து கொண்டிருக்கின்றோம். என்பில் அதனை வெயில் போல காயுமே, அன்பில் அதனை அறம் என்பது வள்ளுவருடைய வாக்கு. எலும்பு இல்லைன்னா அப்புறம் அது என்ன பிரயோஜனம்? புழுதானே. அதைத்தான் ஒரு தகவல், புழுவிற்கு எலும்பு கிடையாது என்று இன்றைய விஞ்ஞானம் அல்ல, 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே வள்ளுவர் திருக்குறளில் சொல்லியிருக்கின்றார். முன்னோர்கள் சொல்லி வைக்காத தகவல்கள் கிடையாது. அவற்றை உணர்ந்து கொள்ளாமல் நடைமுறைப்படுத்தாமல் இருப்பது நம்முடைய தவறு. ஒரு குறியீட்டு கதை, அது என்ன விசேஷங்கிறது முதல்ல அந்த கதையை பார்த்துடலாம். ஏன்னா அதை நான் சொல்லலை, திருமூலர் திருமந்திரத்தில் சொல்லி வைத்திருக்கிறார். அப்பனி செஞ்சடை ஆதி புராதனன் முப்புறம் செற்றனன் என்பர்கள் மூடர்கள், முப்புறம் என்பது மும்மல காரியம், அப்புறம் எய்தமை யார் அறிவாரே. என்ன வாக்கு! அப்பனி செஞ்சடை ஆதி புராதனன் முப்புறம் செற்றனன். எல்லா இதிகாசங்களிலும், இதிகாச புராணங்களிலும் அபிதான சிந்தாமணி, அப்புறம் மண்டல நிகண்டு, இந்த மாதிரி ஏதானமான அகராதிகள் நிகண்டுகள் இருக்கின்றன தமிழிலேயே. அதில் இந்த திரிபுர சம்ஹாரம்னு சொல்கிறது, அதாவது தங்கக்கோட்டை, வெள்ளிக்கோட்டை, இரும்பு கோட்டை, தாரகாட்சன், கமலாட்சன், வித்யுன்மாலி என்று 3 பெயர்கள் அங்கே இருக்கின்றன. அந்த 3 கோட்டைகளும் நினச்ச நேரத்தில் எழுந்திருக்கும், அது பாட்டில் பறக்கும், நினைத்த இடத்தில் அது பாட்டில் கீழே இறங்கிவிடும். ஏராளமானோர் அடியில் அகப்பட்டு கொண்டு அழிந்து போய் விடுவார்கள். இந்த மூவரையும் அழிக்க வேண்டும் என்பதற்காக எல்லோரும் சென்று சிவபெருமானிடம் வேண்டுகோள் விடுத்தார்கள். சிவபெருமான் வந்தார், இந்த 3 கோட்டைகளையும் அழித்தார். இதோடு நிறுத்திட்டேன்னா என்னை விட முட்டாள் உலகத்தில் இல்லை என்று திருமூலர் எனக்கு டைட்டில் கொடுக்குறார். அதாவது பட்டம் கொடுக்கறதுன்றாங்களே என்னவோ, இவன் முட்டாள் அப்படின்னு வெறுன கூட இல்லை, முட்டாள்களின் குவியல்னு வச்சுக்கோங்களேன். அப்பனி செஞ்சடை ஆதி புராதனன் முப்புறம் செற்றனன் திரிபுர சம்ஹாரம் செய்தான், முப்புறங்களையும் அழித்தான் என்று சொன்னால் மூடர்கள் அவ்வாறு சொல்லக்கூடியவர்கள். அப்போ என்ன அப்படின்னா, அந்த கதையினுடைய குறியீட்டினுடைய விளக்கம் என்ன, அது முக்கியம். அதோடு நிறுத்திடக்கூடாதான். முப்புறம் என்பது மும்மல காரியம், 3 விதமான கெட்ட குணங்களினால் நாம் செய்யக்கூடிய காரியம், ஆணவத்தினால் நாம் செய்யக்கூடிய காரியம் இதெல்லாம், இதை நான் செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு நாம் செய்யக்கூடிய காரியம். அடுத்தது
நாம் விவரம் தெரியாமல் செய்யக்கூடிய காரியங்கள். இதைத்தான் அந்தந்த நூல்கள் சொல்லும் பொழுது ஆணவ மலம், கண்மா மலம், மாயா மலம் என்பார்கள். ஆணவத்தினால் நாம் செய்யக்கூடிய தவறுகள், அந்த கோட்டை இஷ்டப்படி எழுந்திருக்கதல்லவா, அதுபோல் நாம் இஷ்ட பிரகாரம் என்னெல்லாமோ செய்து கொண்டிருக்கின்றோம், என்ன கண்ணபின்னன் செய்கிறோம். நினச்ச நேரத்தில் எப்படி அந்த கோட்டை இறங்கி கீழே விழி உட்காருகிறது, அடியில் அகப்பட்டு கொண்டு ஏராளமான பேர்கள் அழிந்தார்கள் அல்லவா, அதுபோல் நம்முடைய செயலின் காரணமாக, ஆணவத்தின் காரணமாக நாம் செய்த செயல் ஏராளமான பேர்களுக்கு, வெளியாட்களுக்கு மட்டுமல்ல, நம் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு நமக்கும் சேர்த்தேதான் தீங்கி விளைக்கின்றது. இது ஆணவத்தினால. அடுத்தது கண்மாமலம். நாம் செய்யக்கூடிய செயல்கள் இருக்கு இல்லையா, அதில் நாம் ஜாகிரதையாக முறையாக செயல்படுத்தவில்லை என்றால் அதில் விளையக்கூடிய விளைச்சல் நம்மையும் பாதித்துவிடும், அடுத்தவர்களையும் பாதித்துவிடும். அதனால் தான் 2வது கோட்டை கீழறங்கித்து ஏராளமான பேர் என்று சொல்லி வைத்தார்கள். 3வது மாயாமலம், அதாவது அறியாமையின் காரணமாக நாம் செய்யக்கூடிய செயல்கள். என்ன சார், அறியாமல் செய்யக்கூடிய செயல்களுக்கு ஒரு பாதிப்பு உண்டா என்று கேட்கக்கூடாது. இந்த பக்கத்து வீட்டுக்காரன் சார் சோத்துக்கு சிங்கி அடித்த பையன், எனக்கு தெரிஞ்சு நல்ல நல்ல ஆடை கூட இல்லாத பையன், அவன் இன்னைக்கு 2 கார் வச்சுருக்கான் சார். 2 கார். நமக்கு என்ன அதில் நஷ்டம்? உடனே நாம் என்ன பண்ணுறோம், எதையான நாம் செய்யக்கூடாதெல்லாம் செஞ்சு ஒழுங்காக 3 வேளை சாப்பிட்றது, அல்லது உழைச்சி நாம் சாப்பிட்ற சாப்பாட்டில் கையை வைக்கிறோம். சாப்பாட்டில் கையை வச்சோன்னே அன்ன விசாரம் அதுவே விசாரம்னு பட்டினத்தார் சொன்ன பிரகாரம் உடல் பாதிப்பு அடைகின்றது. 5 ரூபா சாப்பாட்டை மாதம் ஃபுல்லாக நான் மிச்சப்படுத்தினேன்னா 150 ரூபா மிச்சப்படுத்த முடியும், அவ்வளவுதான். ஆனால் அதனால் விளைந்த பாதிப்பின் காரணமாக மருத்துவருக்கு 1500 ரூபா மொய் எழுதிடுறோமே. இதைத்தான் மாயாமலம் என்று சொன்னார்கள். அறியாமையின் காரணமாக நாம் செய்யக்கூடிய காரியங்கள், போட்டி பொறாமை, செய்யக்கூடாதவைகள். இந்த 3ம் இதைத்தான் திருமூலர் சொல்கின்றார். முப்புறம் என்பது மும்மல காரியம். அந்த 3 புறங்களையும் அங்கே சிவபெருமான அழித்தாரே தவிர அந்த தாரகாட்சன், கமலாட்சன், வித்யுன்மாலி என்று சொல்லக்கூடிய அவர்களை அழிக்கவில்லை. அந்த கோட்டைகளை அழித்தார் என்றால் இதனால் விளையக்கூடிய அந்த செயல்கள், தீமைகள், தீங்குகள் இருக்கின்றன அல்லவா, அவைகளை அழித்தார் என்பது பொருள். ஆணவத்தினாலேயோ அல்லது நமது செயல்பாட்டினாலேயோ அறியாமையினாலேயோ நாம் செய்யக்கூடிய செயல்கள் நல்லவைகளை விளைவிக்க வேண்டுமே தவிர தீங்குகளை விளைவிக்க கூடாது. அப்பணி இதைத்தான் முன்னோர்கள் காலத்தில் குறியீடாக அழகாக திரிபுர சம்ஹாரம், முப்புறம் எரிப்பது என்று நமக்காக கதை வடிவமாக கொடுத்தார்கள். அப்பணி செஞ்சடை, ஆதி புராதனன், முப்புறம் செற்றனன் என்பர்கள் மூடர்கள். முப்புறம் என்பது மும்மல காரியம், அப்புறம் எய்தமை யார் அறிவாரே. அந்த 3 புறங்களையும் எரித்து அந்த மூவருக்கும் இறைவன் அங்கே அருள் புரிந்தான். அதுபோல இந்த தீய செயல்களை நாம் விட்டுவிட்டால் நமக்கு அருள் புரிய எந்த தெய்வமும் தயங்காது. நம் எல்லோருடைய இல்லங்களிலும் மங்களங்கள் தானே வந்து தங்கும். திருமுறை பாடலுக்கான எளிய விளக்கம் உள்ளத்தில் பதியும் வகையில் அமைந்திருந்தது இல்லையா? இனி நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வருகிறது ஆலய அறிவியல். இன்றைய அறிவியலில் எல்லா தெய்வங்களிடமும் பாம்பு இடம்பெற்றிருக்கிறது. பாம்பென்றால் படையும் நடுங்கும்னு சொல்கிறோம் இல்லையா, அதன் காரணமாகத்தான் அங்கே பாம்பை எல்லா தெய்வங்களிடமும் வைத்தார்கள் போல் இருக்கிறது. அது மட்டுமல்ல காரணம், படம் நடுங்கிறதுக்கு அவங்கள்ட்ட எதுக்கு பாம்பு? உமாதேவின்னா உமையவள் சிறுவிரல் மோதிரம் ஔவையார் சொல்லி வைத்திருக்கிறாள். புவனம் பெரிது புவனமோ நான்முகன் படைப்பு, நான்முகனோ கரியமால் உந்தியில் வந்தோன், கரியமாலோ அலைகடல் துயின்றோன் என்று உலகத்திலேயே பெரியது எது என்று சொல்லிக் கொண்டு வந்த ஔவையார் அம்பிகையை அந்த ஒரு இடத்தில் சொல்லும் பொழுது அந்த அம்பிகையினுக்கு உமையவள் சிறுவிரல் மோதிரம், இந்த விரல் இல்லை, இந்த சின்னஞ்சிறு விரல் அங்கே மோதிரமாக இருக்கிறது, பாம்பு என்பது அங்கு. சிவபெருமானுக்கு அரவுகள் தான் ஆபரணம், அரவாபரணம்னே இது. இப்படி ஆபரணங்களை சங்கரன் அணிந்திருப்பதால் தான் சிவபெருமானுக்கு சங்கராபரணன்னே ஒரு பேர் உண்டு.
விநாயகப் பெருமானை பார்த்தால் இந்த இடத்துல வயிறு இருக்கிறதல்லவா, வயிற்றுக்கு கொஞ்சம் கீழாக ஒரு பெரிய பாம்பை கட்டி இருப்பார். முருகன் படத்தை பார்த்தால் தெரியும், மயில் தோகை விரித்திருக்கும், அதனுடைய காலடியில் ஒரு பாம்பு இப்படி படம் எடுத்து ஆடுவதைப் போல. இதே போல நாம் மகாவிஷ்ணுவிடம் பார்த்தால் சொல்லவே வேண்டாம், பாம்பு படுக்கையில் தான் படுத்திருப்பார். இந்த பாம்பு என்பது இப்படி எல்லா இடங்களிலும் எல்லா தெய்வங்களிலும் இடம்பெற்றிருக்க காரணம் என்ன விஷயம்? அது தெய்வங்களிடம் மட்டுமல்ல, மனிதர்களான நம் அனைவரிடமும் அந்த பாம்பு இருக்கிறது. அந்த பாம்பு இருக்கும் இடம் இந்த தொப்புள் சொல்கிறோம் இல்லையா, தொப்புள், அதுக்கு கொஞ்சம் கீழே அப்படி மண்டலமிட்டு படுத்திருக்கும். அந்த பாம்பை நாம் எழுப்ப வேண்டும். எப்படி எழுப்புவது? ஏராளமான யோக வகுப்புகள் அது இது என்றாலும் நடக்கின்றனவே. இதற்கு எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக இருந்தவர், அதாவது மூல புருஷர் என்று சொல்லக்கூடாது, மூல பெண்மணியாக இருந்தவர் ஔவையார். தமிழில் முதல் யோக சாத்திர நூல் என்று சொன்னால் தமிழ் அபூர்வமானது. அதை எழுதியவர் ஒரு பெண்மணி, ஔவையார், விநாயகர் அகவல். அதில் இந்த தகவல்களை சொல்கின்றார். மூலாதாரத்தின் 3 கணலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்தே அமுத நிலையும் ஆதித்தின் இயக்கமும் குமுத சகாயன் குணத்தையும் கூறி என்று விநாயகர் அகவலில் வருகின்றது. மூலாதாரத்தின் 3 கணல் என்றால் பாம்பின் வடிவமாக அங்கு அது இருக்கின்றது. 3 கணலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்தே இன்றைய விஞ்ஞானம் சொல்கின்றது. ஆனால் அன்றே சொன்னவர்கள் நமது பாட்டன் முப்பாட்டன் எல்லாம். மூச்சு விடுகின்றோம் அல்லவா, மூச்சு, அது இந்த பக்கம் இடைகளை பிங்களை எழுத்து அறிவித்து என்று எதையும் ஔவையார் தமிழில் சொல்லி இருக்கிறார். இந்த பக்கமாக மூச்சு அங்கே போகணும், குறிப்பிட்ட நேரம் அங்கே இருக்கணும், இந்த பக்கமாக இறங்கணும் கீழே. இப்படி அழகாக நாம் அதை முறையாக செய்ய அந்த குண்டலினி என்று சொல்லக்கூடிய அந்த பாம்பு எழுந்திருந்து மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபுரகம், இப்படி 6 ஆதாரங்கள் உண்டு. ஒரு அறை, அந்த அறைக்கு போவதற்காக முன்னால் சில கதவுகளை திறந்து கொண்டு போகின்றோம் அல்லவா, அப்படி ஒவ்வொன்றாக அது திறந்து மேலே ஏறி இங்கே வரும். இதைத்தான் 1000 இதழ்கள் கொண்ட ஒரு தாமரைப்பூ என்பார்கள். அப்படிப்பட்ட அந்த நிலையை அடைந்தால் நமக்கு எந்த விதமான ஒரு தொல்லைகளும் துயரங்களும் நம்மை வாட்டாது. எல்லா மனிதர்களுமே உயர்ந்த நிலையை அடையலாம். யோக சாஸ்திரத்தில் இன்று ஏராளமான நூல்கள் வெளியிடக்கூடிய தகவலை அங்கே நமது முன்னோர்கள் இறைவனிடம் பாம்பு இருக்கின்றது என்று சொல்லி ஔவையார் மாதிரி உள்ள நமது முன்னோர்கள் அழகாக அதன் உண்மை பொருள் என்ன என்று இடைக்கலை பிங்களை எழுத்தறிவித்து என்று இந்த தகவல்களை சொல்லி மூலாதாரத்தின் 3 கணலை காலால் எழுப்பும், கால் என்றால் காற்று என்று பார்த்தோம். இந்த பயிற்சியின் மூலம் அந்த உயர்ந்த நிலையை அடையலாம் என்று நமக்கு விளக்கினார். ஆண்கள் மட்டுமல்ல, பெண்கள் மட்டுமல்ல, எந்த இனமோ எந்த மொழியோ எல்லோருக்கும் உண்டானது ஆரோக்கியம் என்பது. அதை எல்லோரும் அடைய வேண்டும். அது என்ன முறை என்று குண்டலினி சக்தி என்பதை விளக்குவதற்காக எல்லா தெய்வங்களிடம் பாம்பு. இதை பிற்பாடு ஆங்கிலேயர்கள் நன்றாக உணர்ந்து ஆர்தர் ஆவலான், ஜான் உட்ராஃப் என்றெல்லாம் சொல்கின்றோமே, உலக புகழ்பெற்ற எழுத்தாளர்கள், அவர்கள் இதை விரிவாகவே நூல்களாக ஆக்கி நம் ஞான நூல்களை அவர்கள் பிரபலப்படுத்தினார்கள். அப்படிப்பட்ட உண்மையை நாம் உணர்ந்து அனுபவத்தில் கொண்டு வந்தால் கண்டிப்பாக எல்லோரிடமும் ஆரோக்கியம் என்று சொல்லக்கூடிய அந்த அரும் பெரும் செல்வம் இருக்கும். அதற்கு வேண்டிய முயற்சிகளை செய்வோம். என்ன நேயர்களே, இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியில் இடம்பெற்ற திருமுறை விளக்கம், ஆலய அறிவியல் பகுதிகளில் இடம்பெற்ற கருத்துக்களும் காட்சிகளும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். மீண்டும் நாளை மற்றொரு ஆலயம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சரண்யா. நன்றி, வணக்கம்.